ஒரு உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு இன்றைய காலகட்டத்தில் பொருளாதாரம் மிக மிக அவசியம். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணத்தோடைய மதிப்பு நிறைய பேருக்கு தெரிஞ்சும் கூட அந்த பணத்தை ஈர்ப்பது எப்படின்னு தெரியல. பணத்தை ஈர்த்தும் சில பேருக்கு அதை தக்க வச்சுக்க தெரியல. சில பேருக்கு பணம் எங்கே இருக்குது, அதை எப்படி நம்ம சம்பாதிப்பதுன்னு வழியே தெரியாமல் திணறி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாரர் மட்டும் தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க. சில பேர் தொடர்ந்து பிஸ்னஸில் ஜெயிக்கிறாங்க. அவங்க வீட்டில் பார்த்தோன்னா எல்லா பசங்களுக்கும் நல்ல வேலை, எல்லா பசங்களுக்கும் நல்ல செட்டில்மெண்ட்டு, எல்லா பசங்களுக்கும் சொந்த வீடு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இன்னொரு குடும்பம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டுருக்கு. ஃப்ளாட்டில் குடியிருக்கிறவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டில் 100 வீடு இருக்குன்னா அதில் 10 வீடு மட்டும்தான் கரெக்டான வாஸ்துபடி இருக்கும். மற்றபடி ஒரு 90 வீடு நிச்சயமாக வாஸ்து இருக்காது. சார் அப்படி பார்த்தா எப்படி சார் வாழறதுன்னு சில பேர் கேட்பீங்க. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் கடன் கிடையாது, நோய் கிடையாது, வம்பு வழக்கு கிடையாது. ஏனென்றால் ஒரு வீட்டுக்கு வெளியே அவுட் சைடு வெளிப்புறத்தில் தான், தோட்டத்தில் தான் பாத்ரூம் வச்சுருந்தாங்க, அங்கே தான் குளிப்பாங்க. வீட்டு உள்ள படிக்கட் கிடையாது. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வீடு கூரை வீடு, ஓடு வீடு. இன்றைக்கி டூப்ளெக்ஸ் வீடுன்னு உள்ள படிக்கட் போடுறோம். கோர்ட்டு கேஸ் கிடையாது, அன்றைக்கி வன்மம் கிடையாது. இன்றைக்கி இது 3 தான் அதிகமாக ஒரு மக்களை ரோல் பண்ணுது. ஒன்று கேஸ் இருக்கும், இல்லை கடன் இருக்கும், இல்லை நோய் இருக்கும். ஒரு வேளை இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு வாடகை வீட்டில் இருப்பீங்க. உங்களுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வாசலாக இருக்கும், அது மேற்கு ஒட்டி இருக்குது அப்படின்னா அது வடமேற்கு வாயுவிய வாசல்னு வச்சுக்கிங்களேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா இமிடியேட்டாக வீட்டை மாறிடணும். இந்த வீட்டை மாறி தான் ஆகணுமா, வேறு பரிகாரம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்கும்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மாறுவதும் மாறாததும் உங்களுடைய விருப்பமாக இருக்கும். ஏனென்றால் வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்தில் மூவ் ஆகுனா தான் உங்களுக்கு ரிசல்ட்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி. அனைவரும் நலமா? நிச்சயமாக நலமுடன் இருக்க வேண்டிதான் நம்ம இந்த பதிவை போடுறோம். ஒரு உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு இன்றைய காலகட்டத்தில் பொருளாதாரம் மிக மிக அவசியம். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணத்தோடைய மதிப்பு நிறைய பேருக்கு தெரிஞ்சும் கூட அந்த பணத்தை ஈர்ப்பது எப்படின்னு தெரியல. பணத்தை ஈர்த்தும் சில பேருக்கு அதை தக்க வச்சுக்க தெரியல. சில பேருக்கு பணம் எங்கே இருக்குது, அதை எப்படி நம்ம சம்பாதிப்பதுன்னு வழியே தெரியாமல் திணறி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாரர் மட்டும் தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க. சில பேர் தொடர்ந்து பிஸ்னஸில் ஜெயிக்கிறாங்க. அவங்க வீட்டில் பார்த்தோன்னா எல்லா பசங்களுக்கும் நல்ல வேலை, எல்லா பசங்களுக்கும் நல்ல செட்டில்மெண்ட்டு, எல்லா பசங்களுக்கும் சொந்த வீடு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இன்னொரு குடும்பம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டுருக்கு. அப்போது ஒரு சாரர் கோவிலுக்கு கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறார், இன்னொரு சாரர் என்ன சொல்கிறார், தெய்வமே இல்லைன்னு சொல்கிறார். ஜெயிச்சவங்க என்ன சொல்கிறாங்க, சில பேர் என் திறமையால் ஜெயிச்சுன்னு சொல்கிறாங்க, சில பேர் கடவுளுடைய அனுகிரகத்தால் ஜெயிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தோத்தவங்க மட்டும்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே நேரங்காலம் தான் காரணம், எனக்கு செய்வினை செஞ்சுட்டாங்க, எனக்கு கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், உண்மையான காரணம் தெரியாத காரணத்தால் நம்மளுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லிட்டு தெரியும். ஒரு பணத்தை ஈர்ப்பது எப்படி அப்படின்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். முதலில் பெரிய அளவில் பணத்தை ஈர்த்தவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம இதோடைய சீக்ரெட்டை நல்லா முழுமையாக புரிஞ்சுக்கலாம். தன குடும்ப வாக்கு என சொல்லக்கூடியது ஜாதகத்திலே 2ஆம் இடம். ஒரு உடலிலே 2ஆம் பாவம், 2ஆம் பாவகம் என்று சொன்னால் அது முகம், முகத்தில் உள்ள வாயை பிரதானமாக குறிக்கும். ஒரு பிஸ்னஸில் 2ஆம் பாவம்னு சொன்னால் கல்லாப்பட்டியை சொல்லலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஒரு வீட்டில் முக்கியமான பகுதி எது என்றால் பணத்தை ஈர்ப்பதற்கு தலைவாசல். ஒரு தலைவாசல் தான் ஒரு மனிதனுடைய உடலில் உள்ள வாய்ப்பகுதி. இந்த தலைவாசல் சரியாக அமையாத, தவறாக அமைந்து விட்டால் அந்த வீட்டில் உள்ள தலைமகனும் தவறான வழியில் போய்விடுவான் என்பதுதான் உண்மை.
ஒரு வீடு வடக்கு பார்த்த வீடு, மேற்கை ஒட்டி வாசல் இருக்கு. அதாவது வடக்கு பார்த்த வீட்டில் வலது பக்கம் ஒட்டி செவரை ஒட்டி வாசல் இருக்குன்னா அது வடமேற்கு வாசல் அப்படின்னு சொல்லுவோம். வடக்கு வாயுவ வாசல்னு சொல்லுவோம். இப்போ இவர்களுடைய ஜாதகத்தில் நேரம் நல்லாக இருந்தாலும், யோகமான காலகட்டங்களாக இருந்தாலும், நல்ல பிஸ்னஸ் போனாலும், இந்த மாதிரி ஜாதக அமைப்பு குரு பார்த்தாலும், இந்த மாதிரி வீட்டில் குடியிருப்பவர்கள் மிகப்பெரிய பணத்தை இழந்து விடுவார்கள். இவர்களால் பணத்தை ஈர்க்க முடியாது. ஈர்த்த பணத்தையும் வெளியே விட்டுடுவாங்க. சீட்டு பிடிப்பாங்க. நிறைய பேர் சீட்டு பணம் எடுத்துட்டு கட்டாமல் லாஸ் ஆக்கிடுவாங்க. பிஸ்னஸ் பண்ணுவாங்க, நல்ல டேர்ன் ஓவர் ஆகும். மறுபடியும் இன்னொரு பிஸ்னஸ் அடிஷ்னலாக பண்ணி அதில் லாஸ் ஆகி முதல் பிஸ்னஸில் சம்பாதிச்சதையும் சேர்த்து ரெண்டாவது பிஸ்னஸில் விட்டுருவாங்க. அப்போ இதுலேருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும், எந்த லக்னமாக இருந்தாலும், உங்களுக்கு எந்த யோகாதிபதி தசை நடந்தாலும், உங்களுடைய வீட்டின் தலைவாசல் தவறாக அமைந்து விட்டால் உங்களுக்கு பணத்தால் நடக்கக்கூடிய யோகங்கள் நடக்காது. மீறி நீங்கள் பணம் சம்பாதிச்சாலும் அதை நீங்கள் முறையாக பயன்படுத்த முடியாது. கடனாளியாக மாறிவிடுவீர்கள். அப்போ வீட்டு வாசலுக்கும் பணத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. ஒவ்வொரு கோடீஸ்வரர்களும், ஒவ்வொரு லட்சாதி லட்ச பணத்தை ஈர்த்தவர்களும் அனைவரும் உச்ச வாசலிலே குடியிருப்பதை நாம் ஒவ்வொரு இடத்திலுமே பார்க்கிறோம். அனைவருமே ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் அணுகி ஒரு உச்ச வாசலில் குடியிருப்பதனால்தான் தொடர்ந்து அவர்கள் ஜெயிக்கிறார்கள் என்பதை நாம் நேரடியாகவே நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அப்போ நடுத்தர மக்கள் விவாதம் பண்ணி வாஸ்து உண்மை அல்ல பொய் என்று கூறி தோத்து தான் போகிறாங்களே கண்டி வாழ்க்கையில். அதே வாஸ்து பொய் என்று சொல்லி தன் திறமை தான் இதற்கு காரணம் சொல்லி ஜெயிக்க முடியல. அப்போது ஒரு வீட்டில் முதலில் நீங்கள் பணத்தை மிகப்பெரிய அளவில் சம்பாதித்து அந்த பணத்தில் இன்வெஸ்ட் செய்து தொழிலில் ஜெயிக்க வேண்டும். நீங்கள் செய்யும் பிஸ்னஸில் ஜெயிக்க வேண்டும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அடுத்தடுத்த ப்ரொமோஷன் வரணும், ஹைக் வரணும், நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கணும். அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய வீட்டில் முதலில் வாசல் எந்த பகுதியில், தலைவாசல் அமைந்த பகுதியை பாருங்கள். வடக்கு வாசலாக இருந்தால் அது வலதொட்டி இருக்கக்கூடாது. மேற்கு வாசலாக இருந்தாலும் வலதொட்டி இருக்கக்கூடாது. அதாவது வலது பக்கம் கார்னரில் இருக்கக்கூடாது. தெற்கு வாசலாக இருந்தால் இடது பக்கம் கார்னராக ஒட்டி இருக்கக்கூடாது. கிழக்கு பக்கம் வாசல் சார் வீடு அப்படின்னா அது இடது பக்கம் ஒட்டி, அதாவது தெற்கை பொட்டி இருக்கக்கூடாது. ஆக்னியம் நான் சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடாது. இப்படி நீச்சமான இடத்தில் தலைவாசல்கள் அமைந்த அனைத்து வீட்டின் தலைமகன்களின் வளர்ச்சியும் பாதிக்கப்படும், பொருளாதாரம் பாதிக்கப்படும், சம்பாதித்த பணத்தை இழந்து விடுவீர்கள். சம்பாதித்து சேவிங்ஸில் வச்சிருப்பதை வெளியே பணம் ஹெல்ப்னு சொல்லி கொடுத்து ஏமாந்து விடுவீர்கள். அதனால் முதலில் பணத்தை சம்பாதிப்பதற்கு என்ன வழி என்பதை பார்த்துக்கொள்வதற்கு முன் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நாம் எப்படி சேவிங்ஸ் பண்ண போகிறோம் என்பதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் பிளான் பண்ணி உங்களுடைய வீட்டுடைய தலைவாசலை கரெக்டாக அமைச்சுக்கணும். இதில் நிறைய சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளாட்டில் குடியிருக்கிறவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டில் 100 வீடு இருக்குன்னா அதில் 10 வீடு மட்டும்தான் கரெக்டான வாஸ்துபடி இருக்கும். மற்றபடி ஒரு 90 வீடு நிச்சயமாக வாஸ்து இருக்காது. சார் அப்படி பார்த்தா எப்படி சார் வாழறதுன்னு சில பேர் கேட்பீங்க. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் கடன் கிடையாது, நோய் கிடையாது, வம்பு வழக்கு கிடையாது. ஏனென்றால் ஒரு வீட்டுக்கு வெளியே அவுட் சைடு வெளிப்புறத்தில் தான், தோட்டத்தில் தான் பாத்ரூம் வச்சுருந்தாங்க, அங்கே தான் குளிப்பாங்க. வீட்டு உள்ள படிக்கட்டு கிடையாது. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வீடு கூரை வீடு, ஓடு வீடு. இன்றைக்கி டூப்ளெக்ஸ் வீடுன்னு உள்ள படிக்கட்டு போடுறோம். கோர்ட்டு கேஸ் கிடையாது, அன்றைக்கி வன்மம் கிடையாது. இன்றைக்கி இது 3 தான் அதிகமாக ஒரு மக்களை ரோல் பண்ணுது. ஒன்று கேஸ் இருக்கும், இல்லை கடன் இருக்கும், இல்லை நோய் இருக்கும். ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் இந்த வெற்றிடமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை ஒரு கட்டிடம் பற்றி காற்றை உள்ள அடைக்கிறீங்களோ அங்கே பஞ்சபூத தன்மை அதிகமாக வேலை செய்யும். காலபுருஷன், பஞ்சபூதத்தை உண்ணும் காலபுருஷன் ஒரு கான்செப்ட். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் எந்த இடத்தில் தவறு செய்கிறீர்களோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ப்ளஸ்ஸையும் மைனஸ் ஆகிடுறார். அதுதான் உங்கள் பிரச்சனைக்கு காரணம் என்று தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா,
நாடோடிகள் மாரி எதனா ஒரு ஜோதிடரை பார்த்தா அவங்க வாழ்க்கை மாறிடாதா, எதனா ஒரு பரிகாரம் பண்ணால் அவங்க வாழ்க்கை மாறிடாதா, எதனா ஒரு கோவிலுக்கு போனால் அவங்க வாழ்க்கை மாறிடாதா என்று மாற்றத்தை தேடி பயணிப்பீங்களே கண்டி உங்களுக்கு மாற்றம் வராது. காரணம், உங்கள் வீட்டில் உள்ள தவறான ஒரு தலைவாசலின் அமைப்பும் தவறான ஒரு படிக்கட்டும் தவறான ஒரு கழிவறையும் அமைந்துவிட்டால் உங்களை அந்த பஞ்சபூதம் காலபுருஷன் என சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தை உண்ணும் காலபுருஷன் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக்கை ஏற்படுத்தி உங்களுக்கு நிறைய விஷயத்தை நெகட்டிவ் பண்ணிடுவார். அப்போது இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைவரும் தயவு செய்து நீங்கள் ஒரு வீடை வாங்கினாலும் ஒரு வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் செய்தாலும் ஒரு வீட்டில் வாடகைக்கு குடியிருந்தாலும், சில பேர் கேட்பீங்க சார் நான் வாடகைக்கு தானே இருக்கேன், வாடகையில் இருந்தால் அந்த வாடகை இருக்கும் நபரை அது முற்றிலும் பாதிக்கும். 20% தான் ஹவுஸ் ஓனரை பாதிக்கும். ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டின் ஆட்சியை செய்யும். ஜோதிடத்தில் ஒரு குரு போய் ஒரு மேஷத்தில் இருக்காருன்னா மேஷத்தோடைய அதிகாரம் ஃபுல்லாக குரு கிட்ட தான் இருக்கும். வீடு கொடுத்தவர் ரெண்டாவது தான் நம்ம பார்ப்போம், வீடு கொடுத்தவர் நல்லா இருக்காரா இல்லையான்னு. அதே மாதிரி தான் வாஸ்துவிலையும் ஒரு மனிதன் ஒரு வீட்டில் குடியிருக்கும் போது அந்த வீட்டின் முழு அங்கீகாரத்தையும் முழு உரிமையும் அந்த ப்ளஸ் ஆர் மைனஸையும் அந்த வாடகை இருக்கிறவங்க தான் எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது தான் ஹவுஸ் ஓனருக்கு போகுது. நம்ம ஒரு வீட்டை டெனண்ட்டுக்கு விட்டுட்டு நம்மளே கூட டக்குன்னு உள்ளே நுழைய முடியாது. ஒரு பர்மிஷன் கேட்டு காலிங் பெல் அடிச்சு தான் உள்ளே நுழைய முடியும். ஏன், ஒரு கிரகம் ஒரு இடத்தில் நின்னால் அந்த கிரகம் என்ன பண்ணுது, அந்த வீட்டோடைய ஆட்சியை செய்து. ஒரு வாடகைத்தாரர் ஒரு வீட்டில் குடியிருந்தால் அந்த வீட்டில் உள்ள அனைத்து விஷயங்களும் அந்த வாடகைத்தாரர் தான் அனுபவித்து ஆக வேண்டும். அதனால் வாடகை வீட்டுக்கும் வாஸ்து வேலை செய்யும் என்று இங்கே நான் சொல்லிக்கொள்கிறேன். அனைவரும் தயவு செய்து உங்களுடைய தலைவாசல் பகுதியை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். கிழக்கு வாசலாக இருந்தால் வடக்கு ஒட்டி இருந்தால் அது அருமையாக வாசல், உச்ச வாசல். வடக்கு ஒட்டி, அதாவது வடக்கு பார்த்த வாசல் சார் அப்படின்னா அது கிழக்கு ஒட்டி இருக்க வேண்டும். மேற்க பார்த்த வாசல் என்றால் அது வடக்கு ஒட்டி இருக்க வேண்டும். தெற்கு பார்த்த வாசல்னா அது கிழக்கு ஒட்டி இருக்க வேண்டும். இப்படி உச்ச வாசல்களாக அமைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு பணவரவு மிக அபரிவிதமான பணவரவு இருக்கும். வருகின்ற பணம் சுப விரயங்களாக ஆகும். சொத்து வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, பிஸ்னஸ் தொடங்குவீங்க. அப்போது ஒரு வீட்டுடைய வாசல் தான் ஒரு மனிதன், அதாவது அந்த வீட்டில் உள்ள தலைமகனின் பொறுப்புகளையும் பண்புகளையும் சகிப்புத்தன்மையும் யோசனை புத்தியையும் குறிக்கிறது ஒரு வீட்டோடைய தலைவாசல் தான். ஒருவேளை இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு வாடகை வீட்டில் இருப்பீங்க. உங்களுடைய வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த வாசலாக இருக்கும், அது மேற்கு ஒட்டி இருக்குது அப்படின்னா அது வடமேற்கு வாயுவிய வாசல்னு வச்சுக்கிங்களேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா இமிடியேட்டாக வீட்டை மாறிடணும். இந்த வீட்டை மாறி தான் ஆகணுமா, வேறு பரிகாரம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்கும்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மாறுவதும் மாறாததும் உங்களுடைய விருப்பமாக இருக்கும். ஏனென்றால் வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்தில் மூவ் ஆகுனா தான் உங்களுக்கு ரிசல்ட்டு. அப்போது அந்த வடக்கு பார்த்த வாசலில் மேற்கு ஒட்டி இருக்கக்கூடிய வாசலில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு குழந்தை தள்ளி போகும். உங்களுடைய பசங்கள் சின்ன வயசுலேயே உங்களை விட்டு பிரிஞ்சு ஹாஸ்டலில் போய் படிப்பாங்க. உங்களுடைய பசங்க உங்களை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டில் போய் தங்கி வேலை செய்வாங்க. அப்பா அம்மான்னு பார்க்க வர மாட்டாங்க. கால் மற்றும் கை மற்றும் முட்டிகள் ஜாயிண்ட்டுகளில் வலிகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இளம் வயதில் டிவர்ஸ் ஆகும். கர்ப்பப்பையை ரிமூவ் செய்யக்கூடிய, அதாவது கர்ப்பப்பையை ரிமூவ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு முறையாவது வாழ்க்கையில் கோர்ட் அல்லது கேஸை நீங்கள் சந்தித்தே தீர வேண்டும். சம்பாதித்த அனைத்தையும் நண்பன் என்ற பெயரில் கொடுத்து ஏமாந்தே ஆக வேண்டும். உங்கள் வீட்டில் இளம் வயது ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் காதல் வயப்படுவார்கள். வேறு வழி ஆப்ஷனே இல்லை, வேறு வழியே கிடையாது. காதல் வயப்படுவார்கள். இதையெல்லாம் நீங்கள் மனதில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீட்டிலிருந்து நீங்கள் மாறும் பொழுது உங்களுக்கு அபரீத வளர்ச்சி கிடைக்கும். இம்மிடியட்டாக இப்போ மாற முடியாது. 3 மாதம் சார், 6 மாதம் ஆகும் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன், இந்த வடக்கு பார்த்து இருக்கிற வாசலுக்கு வலதொட்டி வடமேற்கில் இருக்க வாசலுக்கு ஒரே ஒரு பரிகாரம், நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை சனிக்கிழமை தோறும் விஸ்வரூப தரிசனத்தில் தரிசித்து இந்த வீட்டிலிருந்து வேறு வீடு மாறுவதற்கு எனக்கு சிறந்த வழியை காட்டுங்கள் என்று கேட்டால் அந்த வீட்டிலிருந்து, அந்த வடமேற்கு வீட்டிலிருந்து நீங்கள் அடுத்த வீட்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடிய விரைவில் கிடைக்கும். இதே போன்று 3 வாசல்கள் உள்ளது. மேற்கு ஒட்டிய வாசல், தெற்கு ஒட்டிய வாசல், கிழக்கு ஒட்டிய வாசல். இப்பொழுது நாம் சொல்லியிருக்கிறது
வடக்கு ஒட்டி வாசல் சொல்லியிருக்கோம். வடக்கு வாசலுக்கு நீச்ச வாசலுக்கு நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டிலிருந்து நீங்கள் மூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அந்த ஆஞ்சநேயர் மூலிமா கிடைக்கும். இம்மிடியட்டாக மாறிடுங்க, அதுதான் உங்களுக்கு சேஃபு. நிறைய பேர் குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்பது, தன் குழந்தையை தத்து கொடுப்பது, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இந்த வடமேற்கில் தான் நடக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் வாழ்ந்துட்டிங்கன்னா இந்த 10 வருஷம் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சாதிச்சிங்கன்னு திரும்பி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அதுதான் அந்த வடமேற்கு வாசல். காலத்தை வீணடித்து விடும், பின்பே உங்களுக்கு யோசனை வரும். அதனால் இந்த வடமேற்கு வாயு வாசல் உள்ள அனைவரும், வடக்கு வாசலிருந்து அது மேற்கொட்டி இருக்க வாசல் அனைவரும், வடமேற்கு வீட்டுக்குள்ளே தலைவாசலுக்குள்ளே இன்னர் படிக்கட் போட்டவங்க அனைவரும், ஆஞ்சநேயர் தான் பெஸ்ட் காடு. உங்களுக்கு முடிந்தால் விஜயவாடா கனகதுர்கை, அப்படி இல்லைன்னா ஆஞ்சநேயர், இவங்க 2 பேரில் யாரை நீங்கள் வணங்கினாலும் உங்களுக்கு பெரிய ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இல்லை என்றால் உங்கள் குழந்தையுடைய வாழ்க்கையை அது பாதகம் செய்வது மட்டுமல்லாது மூத்த குழந்தையுடைய வாழ்க்கையை கோர்ட்டு கேஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுவோம். இது ஒவ்வொரு வீட்டிலும் நாங்கள் பார்க்குறோம். அதனால் நீங்கள் ஆஞ்சநேயர் அல்லது விஜயவாடா கனகதுர்கையை வணங்கி அந்த வீட்டிலிருந்து வேறு வீடு மாறுங்க. சொந்த வீடாக இருந்தால் வாசப்படி ஆல்ட்ரு பண்ணுங்கள், படிக்கட்டை இடிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.